ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ எபிசோட் 217 நம்ம பார்க்க போறோம். சாண்ட் வில்லேஜ்ல இருந்து ஃபோர் செலஸ்டியல்ஸ் எந்த டைரக்ஷன்ல போனாங்க, காரா, டெமாரி அண்ட் காங்குரோ எந்த டைரக்ஷன்ல அவங்கள மீட் பண்ண போறாங்கங்கற மேப் ரூட்டை ஃபர்ஸ்ட் காட்டுவாங்க. இதுக்கப்புறமா லீஃப் வில்லேஜ் சேர்ந்தவங்க எந்த டைரக்ஷன்ல அவங்கள மீட் பண்ண போறாங்கங்கற பாயிண்டையும் காட்டுவாங்க. இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஷிகமாரு, நருட்டோ, கீபா அண்ட் லீக்கு பாத்தீங்கன்னா காரா, டெமாரி அண்ட் காங்குரோ தான் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. சாஸ்கே ரெக்கவரி மிஷன்ல நம்ம பார்த்திருப்போம். அந்த சீன்ஸை பாத்தீங்கன்னா ரெப்பிட்டேட்டிவா போட்டு காட்டுவாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே சாகர சிச்சுவேஷன் போயிருவாங்க. நமக்கே அடுத்து என்னடா ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயமா இருக்கும். திடீர்னு ஒரு செகண்ட்ல ஷிகமாரு, கீபா அப்புறம் லீ மூணு பேர்த்தையுமே காப்பாத்துவாங்க. யாரான்னு பார்த்தா காரா, டெமாரி அண்ட் காங்குரோவா இருப்பாங்க. நாங்க லீஃப் வில்லேஜோட ஏலை அப்படின்பாங்க. வெறித்தனமா இருந்திருக்கும். இதுக்கப்புறமா ஷிகமாரு கேட்ட ஹெல்ப்புக்காக நிஞ்சா அகாடமிக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறம் பாய் சொல்லுவான்ல ஷிகமாரு, டெமாரி கூட கிரை பேபின்னு கலாச்சிட்டு போயிருப்பா. அதெல்லாம் திங்க் பண்ணி பார்ப்பான் ஷிகமாரு. நருட்டோ, நீ கொடுத்த ஃபேவரை நான் உனக்கு 2 மடங்கா திருப்பி கொடுக்குறேன் அப்படின்ட்டு வருவான். ஷிகமாரு திடீர்னு ஸ்டாப் ஆவான். நருட்டோ என்னடான்னு கேட்டா நம்ம இங்க வெயிட் பண்ண போறோம் அப்படின்பா. டேய் இங்க எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ பேசும்போது எல்லாருமே கொஞ்சம் அமைதியா இருறா, ஷிகமாரு தான் நம்ம லீடர், அவன் சொல்றதை கேட்போன்றுவாங்க. சரி சரி அப்படின்றோம் நருட்டோ. ஷிகமாரு கிட்ட சின்னதா ஒரு பேக் டைப்ல என்னமோ வச்சிருப்பான். ஷீனோவோட இன்செக்ட்ஸை காட்டுவாங்க. ஷிகமாரு, நான் ஒன்னதான் நம்பி இருக்கேன் ஷீனோ அப்படின்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாண்ட் அலையன்ஸ் வித் லீஃப் ஷினோபி அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபோர் செலஸ்டியல்ஸும் இவங்க எப்ப வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு பைனாகுலர்ல பார்க்கும்போது 3 பேருமே வருவாங்க. அவங்க ரேஞ்சில தான் இருக்காங்க. கூட காராவும் வந்திருக்கான். 3 பேர் வந்திருக்காங்க அப்படின்பா குஜாக்கு. ஹோக்கி இந்த இடத்துல பிளான சொல்லுவான். 1 ஷினோபி 1 கில், அதாவது 1-on-1 காம்பேட்ல தான் நம்ம இறங்க போறோம். கடைசியில காரா எங்கிட்ட தான் வரணும், அவனை நான் ரிவர்ஸ் ஸ்கேல் பொசிஷன்ல போட்டுறேன் அப்படின்பா. 1-to-1 காம்பேட்னா நான் ஃபர்ஸ்ட் போறேன்பா குஜாக்கு. ஓகேன்றவான் ஹோக்கி. காரா, டெமாரி அண்ட் காங்குரோ வரக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல குஜாக்கு அப்பியர் ஆயிட்டு ஹோக்கி சொல்ற மாதிரி ரிவர்ஸ் ஸ்கேல் பொசிஷன்ல அவசியமே இல்ல, இவங்க 3 பேர்த்தையும் நானே ஹேண்டில் பண்ணிடுவேன் அப்படின்பா. இந்த பாயிண்ட்ல அவளோட குஜாக்கு டபுள் எட்ஜ்டு ஸ்வார்ட் எடுப்பா. வேர்ல்ட் விண்ட்ங்கிற ஜுட்சுவை யூஸ் பண்ணுவா. பயங்கரமான காத்து அடிக்கும். அத டெமாரி அவளோட ஃபேனை யூஸ் பண்ணி சைக்ளோன் சைத் அப்படிங்கிற ஜுட்சுவை யூஸ் பண்ணி அதை ரெப்பல் பண்ணி விட்டுருவா. பயங்கரமான இம்பாக்ட் இருக்கும். எப்பவுமே 2 டைரக்ஷன்ல இருந்து நேருக்கு நேர் மோதுற பயங்கரமான அழுத்தமுள்ள காத்து தான் பாத்தீங்கன்னா சூறாவளியா மாறும். அதை சூப்பராவே காட்டியிருப்பாங்க இந்த இடத்துல. காரா சூப்பர்னு பாராட்டுவான். காங்குரோ பரவாயில்ல அப்படின்பா. காண்டாவா டெமாரி. குஜாக்கும் வந்துட்டு பரவாயில்ல அப்படின்பா. என்னோட வேர்ல்ட் விண்ட யாருனாலையுமே ரெப்பல் பண்ண முடியாது, ஒரு குழந்தை பண்ணிருக்குன்னா பரவாயில்ல அப்படின்பா. டெமாரி 2 பேர்த்தையுமே மற்றவங்களை சேஸ் பண்ண சொல்லுவா. உனக்கு பரவாயில்லைன்னு கேட்கும் போது நாங்க 2 பேருமே விண்ட் யூசர் தான், நான் அவளை தனியா ஹேண்டில் பண்ணிக்கிறேன், என்னதான் இருந்தாலும் அவ உன்னோட ஸ்டூடெண்ட் தானே, போய் காப்பாத்து காரா அப்படின்றவா. காரா இதுக்காக தேங்க்ஸ் பண்ணிட்டு போவான். அவ்வளோ ஈஸியா விட்டுற முடியாதுன்ட்டு அட்டாக் பண்ண வரும்போது நான் தான் உன் ஆப்போனன்ட் அப்படின்ட்டு சைக்ளோன் சைட் ஜுட்சுவை யூஸ் பண்ணுவா. அதை ஈஸியா விண்ட் ஸ்லாஷ்ங்கிற ஜுட்சுவை யூஸ் பண்ணி தடுத்துருவா குஜாக்கு. இதை பார்த்த டெமாரி பயங்கர ஷாக்காவா, என்ன மாதிரியான விண்ட்ரா அது அப்படின்னு. குஜாக்கு அவளோட இந்த டபுள் எட்ஜ்டு ஸ்வார்ட் இருக்க வரைக்கும் இவனால விண்ட அவளுக்கு ஏத்த மாதிரியான சூட்டபிள் அட்டாக்ஸை கொடுக்க முடியும். இது டோட்டலாவே அந்த விண்ட ஆம்பிளிஃபை பண்ணும், அதாவது அதிகப்படுத்தும். சொல்ல போனா குஜாக்கு வந்து இந்த ஒரு பேட்டில்ல ரொம்பவுமே கொஞ்சம் சக்கராவை யூஸ் பண்ணா போதும். ஆனா டெமாரி சைடு அப்படி கிடையாது. அவளோட ஃபுல் சக்கராவையுமே யூஸ் பண்ணி தான் பேட்டில்ல இறங்க முடியும். யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாத்திரலாம், வருத்தப்படுறதுக்குலாம் ரொம்ப டைம் ஆயிடுச்சுமா அப்படின்பா. காரா மாட்சுரி நான்சி ஃபீல் பண்ணிட்டே போவான். அவங்க கிட்ட நெருங்கிடுவாங்க. மாட்சுரி முழிச்சிட்டு நான் எங்க இருக்கேங்கும் போது நீ என்ன முழிச்சிட்டியா அப்படின்பா. உன்னை யூஸ் பண்ணி தான் உன் சென்சேவை ட்ராப் பண்ணோன்னு சொல்லும் போது காராவை பார்த்துட்டு காரா சென்சே அப்படின்னு சொல்லி காப்பாத்த வந்துட்டாருன்னு சந்தோஷப்படுவா. ரூயிகா ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு டிராகன் ஐ ஃபேங் ரிலீஸ் டாக் ஸ்வார்டுங்கிற அவனோட டூலை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். 2 பேருமே டாட்ச் பண்ணிடுவாங்க. என்ன இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு வெப்பனை பார்த்ததே இல்லையான்ட்டு முன்னாடி வந்து நிற்கும் போது காங்குரோ இது பொடியானா அப்படின்னு பார்த்துட்டு அந்த டூல் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிற விஷயத்தை அனலைஸ் பண்ணிடுவான். கிட்டத்தட்ட காங்குரோ பாத்தீங்கன்னா சின்ன பையனா இருக்கப்ப இந்த பேம்பூ ஸ்னேக் பப்பட்டை யூஸ் பண்ணி சில பேரை பயமுறுத்துறதுக்காக அந்த ஒயர் டைப்பான ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்குற மாதிரியான விஷயத்தை வந்து யூஸ் பண்ணியிருப்பான். சேம் அதே மாதிரி தான் இந்த ஒரு டூல் ஒயர்னால செப்பரேட் ஆகி கனெக்ட் ஆகுதுங்க விஷயத்தை அனலைஸ் பண்ணிடுவான். இவனையில ஜுஜுபியா போடுதலையில நீ போகாரா அப்படின்றான். தனியா பாத்துக்கன்னு கேட்கும் போது அதை நான் பாத்துக்க நீ கிளம்படா அப்படின்றான் காங்குரோ. என்ன சாதாரணமா எடுத்துக்கிட்டதுக்கு நீ ரொம்பவே வருத்தப்பட போற, சீக்கிரமா சாக போடாங்கிறப்ப காங்குரோ அதை பெருசாவே எடுத்துக்க மாட்டான். வாடா பாத்திரலாம் அப்படின்ட்டு அவனோட பப்பட்டை யூஸ் பண்ணுவான். ரூஹிகான் ஈஸியா மாட்டின மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா டிராகன்
ஷேப்ல ஒண்ணு அந்த பப்பட்டை உடைக்கும், மொத்தமாவே தரமட்டமாகும். நீ இது வெறும் குழந்தை விளையாடுற டாய்ன்னு நினைச்சிட்டு இல்லையா? இந்த ஒரு ஸ்வாட் நான் கொடுக்குற நார்மல் சக்ராவை பயங்கரமா ஆம்பிளிஃபை பண்ணி டிராகன் ஷேப்ல அட்டாக் பண்ணும் அப்படின்பா. இதை கேட்ட காங்குரோ காரா கிட்ட சாரி கேட்டுட்டு கொஞ்சம் வரக்கு லேட் ஆகும்டா அப்படின்பா. ஹோக்கி சூய்கோ கிட்ட இதுதான் கரெக்டான இடம், அவனை நீ அட்டாக் பண்ணு, அவனை ரிவர்ஸ் ஸ்கேல் பொசிஷன்ல போட்டுரு அப்படின்ட்டு ஹோக்கி முன்னாடி கிளம்பி போயிருவான். சூய்கோ அவனோட ஜெயண்ட் மேஸ் எடுத்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். நீ என் கூட ஃபைட் பண்ணிட்டு தான் அப்புறம் அங்க போக முடியும் அப்படின்பா. அப்படின்னா சரி அப்படின்ட்டு காரா அவனோட சாண்டை வெளியே கொண்டு வருவான். நருட்டோ இன்னும் எவ்வளவு நேரம் தாண்டா வெயிட் பண்றது அப்படிங்கும் போது ஆம்பியூஷ் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியுமா, நமக்காக தான் அந்த வேலையை நெஜி ஹினாட்டா ஷீனோ பண்ணிட்டு இருக்காங்கிறப்ப நருட்டோ ஆச்சரியப்படுவான். ஷீனோவோட இன்செக்ட பார்த்தோன்னேயுமே நெஜி அவங்கள கண்டுபிடிச்சிட்டான் போல அப்படின்ட்டு பியாக்குகானை யூஸ் பண்ணி டெமாரி அண்ட் காங்குரோ இருக்க இடத்த கண்டுபிடிச்சிருவான். ஹினாட்டா முன்னாடி போற இன்செக்ட்ஸை பார்த்தோன்னேயுமே இந்த டைரக்ஷன் தானே அப்படின்ட்டு பியாக்குகானை யூஸ் பண்ணி காராவை கண்டுபிடிச்சிருவா. 3 செப்பரேட் பேட்டில்ஸ் நடக்கிறதா ஷீனோவோட இன்செக்ட் ஷீனோக்கு இன்ஃபார்ம் பண்ணிரும். என்ட்ரன்ஸ்ல இருந்து கிளம்பறதுக்கு முன்னாடி ஷீனோ ஷிகமாரு கிட்ட ஒரு சென்ட் பேக்கை கொடுத்திருப்பான். அதை தான் நம்ம பார்த்திருப்போம், அந்த குட்டியா வச்சிருப்பான் இல்லையா, அந்த பேக்கை ஃபீமேல் இன்செக்ட் எப்படியும் ஸ்மெல் பண்ணி வந்துரும். அதை பார்த்த எல்லா இன்செக்ட்ஸுமே உங்ககிட்ட அரைவ் ஆயிரும், நீ எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி அப்படின்பா. இதுக்கப்புறமா தான் எல்லாரும் கிளம்பி இருப்பாங்க. ஷிகமாரு கிட்ட அந்த எல்லா இன்செக்ட்ஸுமே வந்துரும், இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு அப்படின்பா. வெயிட் பண்ணி டயர்ட் ஆயிட்டேன்பா நருட்டோ. என்ன இன்ஃபர்மேஷன்ங்கிறத சொல்லுங்கன்னு உடனே அது லெட்டர்ஸா வரும். அதை பார்த்தோன்னேயுமே ஷிகமாரு ரொம்ப ஷாக் ஆயிருவான். ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கீபா சோஜி நீங்க வெஸ்டர்ன் ஃபாரஸ்ட்டுக்கு போங்க, நானும் ஈனோவும் நார்த் ஈஸ்டர்ன் ஹில்ஸுக்கு போறோம். நருட்டோ அப்புறம் லீ நீங்க 2 பேரும் நார்த் வெஸ்டர்ன் ஃபாரஸ்ட் கிட்ட போங்க அப்படின்பா. நம்ம 2 மேன் செல்ஸா பேக்கப் கொடுக்க போறோம், இப்போல இருந்து ரிட்டர்ன் த ஃபேவர் ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ஷிகமாரு சொல்லவும் எல்லாருமே ஓகே அப்படின்னு கத்துவாங்க. நருட்டோ மட்டும் எக்ஸைட்மெண்டோட ஒரு வழியே ஆக்ஷன்ல இறங்க போறோங்கிற சந்தோஷத்துல இருப்பான். எல்லாருமே செப்பரேட் ஆகி போவாங்க. ஷிகமாரு மட்டும் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிருவான். ஈனோ என்னன்னு கேட்கும் போது 1 ஷினோபி 1 கில்ங்கிற பேட்டில் ஃபீல்ட்ல இவங்க இறங்கி இருந்தா கண்டிப்பா ஸ்ட்ரைட் லைன்ல தானே போயிருக்கணும், ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு திசையில இருக்காங்கன்னா கண்டிப்பா இது ட்ராப் தான், பேரியரா இருந்தா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு ஷீனோக்கு கொடுக்க வேண்டிய மெசேஜை ட்ரீல எழுதி வச்சுட்டு போயிருவான். அந்த மெசேஜை அந்த இன்செக்ட்ஸ் நோட் பண்ணிட்டு கிளம்பிருங்க, இனிமேல உன்னால ஓடி ஒளிய முடியாது, உன் கதை முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு குஜாக்கு நக்கல் பண்ணுவா. என்ன அட்டாக் பண்ணாலும் டாஜ் பண்ணிடுறாளே, என்ன பண்றது, கடைசியா அது ஒண்ணுதான் இருக்குன்ட்டு விண்ட் ஸ்டைல் சீ டிராகன் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுவா. என்ன நடக்க போகுது, நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்ட்டு. காத்துக்கு ஒன்னு பிடிக்கல போலயே அப்படின்பா குஜாக்கு. காத்து நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா அப்படின்பா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த அட்டாக்ங்கிறது வெறித்தனமா நடக்கும். குஜாக்கு அவளோட விண்ட் ரிவர்சல் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுவா. மொத்தமாவே ரெப்பல் ஆயிரும். டெமாரி ரொம்ப தூரம் பின்னாடி போய் ஒரு மரத்துல மோதி விழுவா. டோட்டலா நாக் அவுட் ஆன மாதிரி இருக்கும். காங்குரோ ரூயிகான் கிட்ட ஈஸியா டிஃபீட் ஆயிட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப நக்கல் பண்ணுவான். பார்த்தா அது பப்பட்டா இருக்கும். காங்குரோ பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணும்போது சூப்பர் ஃபைட் பண்ண அப்படின்பா ரூயிகான். அந்த பப்பட்டையுமே ஈஸியா டிஃபீட் பண்ணும். காங்குரோ கையில அந்த டிராகன் கடிச்சிரும். இந்த குப்பனால இவ்வளவுதான் முடியுமா அப்படின்பா ரூயிகான். உன்னோட ஸ்வாட் தான்டா குப்பை அப்படின்ட்டு காங்குரோ அட்டாக் பண்ணுவான். கீழே உடஞ்சு விழுந்த கையெல்லாம் யூஸ் பண்ணி. ரூயிகான் முடிஞ்சிட்டான்னு நினைக்கும் போது தான் பாத்தீங்கன்னா அந்த ஸ்வாட்ல ஒரு டிராகன் தானே பார்த்தோம், இப்ப பார்த்தா 3 டிராகன் வந்திருக்கும். எஸ்கேப் ஆகல மட்டும்தான் குயிக்கா இருக்கேன்னு நக்கல் பண்ணுவான் ரூயிகான். பிளாங்க் அண்ட் பப்பட் இல்லாம க்ரோனால எதுவுமே பண்ண முடியாதுன்ட்டு செம காண்டாவான் காங்குரோ. காராவை சூய்கோ அவனோட வெப்பனை வச்சு அட்டாக் பண்ணும் போது ஈஸியா தடுத்துருவான். இந்த சாண்டை உன் சக்கராவை யூஸ் பண்ணி எவ்வளவுதான் மேனிபுலேட் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம் அப்படின்பா. அதுக்கு நீ உன் லைஃபவே சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துரும் அப்படின்ட்டு அட்டாக் பண்ணுவான் காரா. இந்த இடத்துல சாண்ட் கஃபின் பண்ணும்போது முடிஞ்சான்னு தான் நமக்கு ஐடியா இருக்கும், அதை ஈஸியா பிரேக் பண்ண மாதிரி இருக்கும். இந்த சாண்ட் பாத் நல்லா இருக்கே அப்படின்பா. இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு காரா ரொம்ப ஷாக் ஆவான். காராவோட சாண்ட் கஃபின் பிரேக் ஆனதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா இவன் வியர் பண்ணிக்க இந்த ஆர்மர் தான். இது சக்ராவை அப்சர்வ் பண்ணும். இதோட பேரு இன்ஃபினைட் ஆர்மர். குஜாக்கு டெமாரி கிட்ட இது ஒன்னும் ரெஸ்ட் எடுக்கான நேரம் இல்ல, இல்லைன்னா நீ மொத்தமா தூங்குன்ட்டு அட்டாக் பண்ணுவா. அந்த இடத்துல இருந்து டெமாரி மூவ் ஆயிருவா. இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ட்டு குஜாக்கு திங்க் பண்ணுவா. இந்த இடத்துக்கு ஷிகமாரு வந்து அவனோட ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணி தான் காப்பாத்தி இருப்பான் டெமாரிய. நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் போல அப்படின்பா. காங்குரோ ரூயிகானுக்கு ஆப்போசிட்டா எந்த ஒரு அட்டாக்குமே பண்ண முடியாம சிம்பிளா டாச் பண்ணிட்டு இருப்பான். சாகுடா அப்படின்ட்டு ஃபைனல் அட்டாக் வைக்க வரும்போது கீபா அண்ட் அக்கமாரு பாத்தீங்கன்னா அந்த டபுள் ஹெட்டட் உல்ஃப்ங்கிற டெக்னிக்கை பண்ணிருப்பாங்க இல்லையா, சோ அதை வச்சுதான் காப்பாத்துவாங்க. சோஜி அண்ட் கீபாவை பார்த்த காங்குரோ நீங்களா அப்படின்பா. யாரா இவனுங்க அப்படின்ட்டு ஒரே மாதிரி ரூயிகான் அண்ட் குஜாக்கு கேட்பாங்க. நாங்க சாண்டோட ஏலை லீஃப் வில்லேஜ் ஷினோபிஸ் அப்படின்பாங்க. நருட்டோ இன்னுமே அவங்களை காணோம் அப்படின்னு தேடும் போது இன்னும் முன்னாடி இருப்பாங்க போல அப்படின்பா லீ. சீனோ எந்த ஒரு வித்தியாசமான சக்கராவையுமே நான் ஃபீல் பண்ணல, அதனால இந்த இடத்துல எந்த ஒரு பேரியரும் கிரியேட் ஆகாது, நீங்க எப்படி சண்டை போடணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி சண்டை போடுங்க அப்படின்னு திங்க் பண்ணுவான். ஹினாட்டா எல்லாருக்கும் குட் லக் சொல்லுவா. சக்குரா நான் உங்க எல்லாத்தையுமே கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு திங்க் பண்ணுவா. எல்லாத்தையுமே சிம்பிளா ஒரு கிளான்ஸ் காட்டுவாங்க. மாட்சுரி காரா சென்சே அப்படின்னு திங்க் பண்ணுவா. காரா பாத்தீங்கன்னா மாட்சுரியோட வெப்பனை கையோட எடுத்துட்டு வந்திருப்பான். நருட்டோ காரா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, கண்டிப்பா அந்த ஃபேவரை உனக்கு நாங்க திருப்பி கொடுப்போம் அப்படின்ட்டு வருவான். இதோட இந்த எபிசோட் முடியுது.